ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। अमृतांशुद्भवो भानुः शशबिन्दुः सुरेश्वरः औषधं जगतः सेतुः सत्यधर्मपराक्रमः भूतभव्यभवन्नाथः पवनः पावनो नलः कामः कामकृत्कान्तः कामः कामप्रदः प्रभुः युगादिकृत्युगावर्तो नैकवायो महाशनः अदृश्यो व्यक्तरूपश्च सहस्रजितानन्दचित् इष्टो विशिष्टशिष्टेष्ट शिखण्डेन कुशो वृषः क्रोधः क्रोधकृत्कर्ता विश्वबाहुर्महीधरः अच्युतप्रथितः प्राणः प्राणदो वासवानुजः अपां निधिरधिष्ठानम् अप्रमत्तप्रतिष्ठितः स्कन्दस्कन्धधरो धुर्यो वरदो वायुवाहनः वासुदेवो बृहद्भानुरादिदेवः पुरन्दरः अशोकस्तारनस्तारः शूरः शौरिजनेश्वरः अनुकूलः सदावर्तः पद्मे पद्मनिवेक्षणः पद्मनाभोरविन्दाक्ष पद्मगर्भशरीरभृत् महर्देरुद्धो वृद्धात्मा महाक्षो गरुडध्वजः। இன்னைக்கு பார்க்க வேண்டிய பாடம் 39வது ஸ்லோகம். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 52வது ஸ்லோகம். அதுல ஷரபோ பீமஹ அதுல ஷரபோ பீமஹ சமயஜ்ஞோ ஹவிர்ஹரிஹி சமயஜ்ஞோ ஹவிர்ஹரிஹி सर्वलक्षणलक्षण्यो लक्ष्मीवान् समितिञ्जयः अतुलः शरभो भीमः शमयज्ञो हविर्हरिः सर्वलक्षणलक्षण्यो लक्ष्मीवान् समितिञ्जयः. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பகவானுக்கு 8 நாமங்கள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முதல் நாமம் பார்த்தீங்கன்னா இதில் 355வது நாமம் அதுலகா. அதுலக அப்படின்னா இவருக்குன்னு யாரும் சமம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். துலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? துலக அப்படின்னா ஈக்குவல்னு அர்த்தம். அதுலக அப்படின்னா சமம் இல்லாதவர். இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, சமம்னு சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. அதனால பகவானுக்கு அதுலக அப்படின்னு பேர். சமம் இல்லாதவர், கம்பேர் பண்ண முடியாதவர் அப்படின்னு அர்த்தம். ஒப்புமை இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷரபோ. ஷரபோ அப்படின்னா நிறைய அர்த்தம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா முதல் அர்த்தம் பார்த்தீங்கன்னா சரீரங்கள், நாசமாகின்ற சரீரங்களில் பகவான் எப்படி இருக்காருன்னா நாசமில்லாமல் பிரகாசிக்கின்றவரா இருக்கார். தேகத்துல பார்த்தீங்கன்னா நான் அவர் தான் பார்த்தீங்கன்னா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கார். உயிரா உணர்வா இருக்கார். இந்த சரீரங்கள் எல்லாம் நாசமாகக்கூடியவை. அப்ப நாசமாகின்ற சரீரங்களில் நாசமில்லாதவரா பிரகாசிக்கின்றவர் எவரோ அவருக்கு பேரு ஷரபகா அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் பீமக அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீமகனா பயப்படுத்துபவர். இந்த லோகத்துல எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கு. என்னன்னா பிராணன் போயிடுமோன்னு பயம். பெரிய பெரிய தேவதைகளுக்கெல்லாம் பயம் இருக்கு. எங்க நம்மளை பார்த்தீங்கன்னா அந்த கான்சியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுமோ, கான்சியஸ்னஸ் நம்ம விட்டு போயிடுமோ அப்படின்னு. நினைவு தப்புச்சுன்னா போச்சு, இந்த உயிர் போச்சு. நினைவு தப்பக்கூடாது, அதே நேரத்தில் உயிரும் போகக்கூடாது, ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அப்போ நம்மளை சதா காலமும் பார்த்தீங்கன்னா இந்த உணர்வும் உயிரும் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பயப்படுத்திக்கிட்டே இருக்கு. எப்போ போயிடுமோ எப்போ போயிடுமோ எப்போ போயிடுமோ. நமக்கு பார்த்தீங்கன்னா கூட நம்ம காரியங்கள் வெளிப்படலை, ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் நம்ம சாகக்கூடாதுன்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கோம். இதே பார்த்தீங்கன்னா பெட்ல யாராவது படுத்திருக்காங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளோட க்ளோஸாக இருக்கிற ரிலேஷன்ஷிப் யாராவது படுத்திருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பதன்னு இருக்கு. ஐயோ போயிடக்கூடாதே, பகவானே கொஞ்சம் காப்பாத்து அப்படின்னு. அப்ப பிராணன் போயிடக்கூடாதுன்ற பயம் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்கு.
அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா காலமும் நம்மள வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு பகவான் பயப்படுத்துறவரா இருக்காரு. அதனால பீமக அப்படின்னு பேரு பகவானுக்கு பேரு. அதுக்கப்புறம் சமய ஞகனா அறிபவர். சமயங்களை வந்து பாத்தீங்கன்னா அறிபவர். சமயம்னா என்னது? சிருஷ்டி ஸ்திதி லயம், எப்ப எதை பண்ணணும் எல்லாம் தெரியும் பகவானுக்கு. கர்மபல தாத்தா. நம்ம கர்மா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சாமி நான் ரொம்ப நல்லதே பண்றேன் சாமி, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா பலனே கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு. சாமிக்கு தெரியும் எல்லாம், எப்பப்போ எந்தெந்த காலத்துல தேச கால நிமித்தத்தை வச்சு எப்படி பலன் கொடுக்கறது அப்படின்னு. மயிரிலையும் பிசகாமல் என்ன பண்றவர்? எல்லாத்தையும் பண்றவர். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட சமயத்தையும் அறிந்தவர், ரித்து காலத்தை அறிஞ்சவர், சிருஷ்டி ஸ்திதி காலத்தை அறிந்தவர், சமயங்களை அறிந்தவர். அதனால அவருக்கு பேரு சமயஜ்ஞா. அதுக்கப்புறம் ஹவிர்ஹரி. எல்லா யாகங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா ஹவிர்பாகம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுக்குன்னு ஒரு ஹவிர்பாகம் இருக்கு. எல்லா தேவதைகளுக்கும் கொடுக்குற மாதிரியே பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷ்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹவிர்பாகம் கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. யாகங்களில் அபிசன்னத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்றதுனால பகவானுக்கு ஹவிர்ஹரிஹி அப்படின்னு பேர். அபிஷை வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்றதுனால ஹவிர்ஹரிஹி. அதுக்கப்புறம் லக்ஷண்யக அப்படின்னு பேர். லக்ஷண்யக. லக்ஷணம்ன்றதுக்கு அர்த்தம் பிரமாணம். சர்வ பிரமாணங்களாலும் வந்து பாத்தீங்கன்னா அறிய யோக்கியமானவர். சர்வ வேதாந்த வேத்யா. எல்லா வேதாந்தங்களாலும் வந்து பாத்தீங்கன்னா அறிய யோக்கியமானவரா இருக்கிறதுனால சர்வ வேதாந்த வேத்யகன் பேர். அதேதான் இந்த இடத்துல லக்ஷண்யகன் பேர். எல்லா பிரமாணங்கள் மூலமாகவும் அறியக்கூடிய ஒரே பரமாத்மா பகவான். அதனால அவருக்கு பேரு சர்வ லக்ஷண்ய. சாஸ்திர சொல்லக்கூடிய எல்லா லட்சணமும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம லட்சணம் இருக்கு. எந்த லட்சணங்கள்லாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கோ அந்த லட்சணங்களால் லட்சிக்கப்படுபவர், அறியப்படுபவர் எவரோ அவருக்கு பேர் சர்வ லக்ஷண்யகான்னு பேர். லக்ஷ்மிவான். இப்ப நம்ம நிறைய லட்சணம் தானே சொல்றோம், இந்த நாமம் தான். ஆனா ஒவ்வொரு நாமத்துக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? லட்சணம் தான் சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் லட்சணம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க 1008 நாமத்துக்கும் பேரை மட்டும் சொல்லல, எல்லாத்துக்கும் லட்சணம் சொல்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா லட்சணங்களாலும் அறியப்படுபவர் எவரோ அவருக்கு பேரு சர்வ லக்ஷண்யா. அதுக்கப்புறம் லக்ஷ்மிவான், ஸ்ரீமான். முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், ஸ்ரீயை உடையவர் ஸ்ரீமான். அந்த ஸ்ரீக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மின்னு பேர் போட்டு லக்ஷ்மிவான் அப்படின்னு போயிருக்கு. மதுப்பிரத்தியம் வேற எதுவும் இல்லை. அப்ப லக்ஷ்மிவான் லக்ஷ்மியை உடையவர், ஸ்ரீயை உடையவர் லக்ஷ்மிவான். அதுக்கப்புறம் சமித்திஞ்சயக. சமிதிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்னா யுத்தம் அப்படின்னு பேர். சமிதிஹி அப்படின்னா யுத்தம். யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் செய்கின்ற காரணத்தினால ஜராசந்தனோட இது மாதிரி நிறைய புராணங்கள்ல கல்ப காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெரிய பெரிய அரக்கர்களோட வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அநேக யுத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமித்திம் ஜெயதி. யுத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜெயித்தவர். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமித்திஞ்சயா அப்படின்னு பேர். சமிதிஹி அப்படின்னா யுத்தம், யுத்தத்தில் ஜெயித்தவர் சமித்திஞ்சய பகவானுக்கு பேர். ஒவ்வொரு நாமத்துக்கும் சங்கரர் என்ன சொல்றாரு பாப்போம் பாஷ்யத்துல. அதுலகனா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா துள அப்படின்னா உபமாக்கு பேர் வந்து துளன்னு பேரு. அதுலகனா உபமை இல்லாதவர். ஒப்புமை எப்பவுமே உபமை எப்ப சொல்லுவோம்? நான் இன்னைக்கு காலையில கூட ஒண்ணு சொல்லல, காட்டெருமை எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா எதையாவது சொல்லணும். நாட்டெருமை, பஃபலோ எப்படி இருக்கு, பஃபலோ மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பைசன் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அப்போ ஒப்புமைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கா? ஒன்ன சொல்றதுக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒப்பிட்டு சொல்றதுக்கு ஒரு ஈக்குவலா ஏதாவது ஒண்ணு இருக்கணும். பகவான் வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரமா இருக்கிறவர். அப்ப நிர்குண நிராகாரத்துக்கு இந்த உலகத்துல எதையாவது வந்து பாத்தீங்கன்னா ஒப்புமை சொல்ல முடியுமா சாமி அப்படின்னா ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா சொல்ல முடியாது. அப்ப ஈக்குவலா சொல்ல முடியாதுன்னு ரொம்ப சிமிலரா ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இது சொல்லியிருக்கேன், ஆகாஷ தது லிங்காத் அப்படின்னு ஒண்ணு நான் சொல்லியிருக்கேன்ல பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம் இருக்கு, ஆகாஷ தது லிங்காத். ஆகாசத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரிதலுக்காக தான் சொல்ற மொழிய, வாஸ்தவத்துல ஆகாசம் கூட இல்லை. ஏன் அப்படின்னா ஆகாசமும் கூட வந்து பாத்தீங்கன்னா குணத்தை உடையது. சப்த குணக்கம்னு ஒரு குணம் இருக்காது.
அப்ப நிர்குண நிராகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு வந்து ஒப்புமையா ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா ஒண்ணும் சொல்ல முடியாது. இருக்கிறது ஒரே ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கு ஒப்புமையா வந்து ஏதாவது சொல்ல முடியுமானா ஈஸ்வரனுக்கும் சொல்ல முடியாது. அதே நேரத்துல ஹிரண்ய கர்ப்பருக்கு ஏதாவது சொல்ல முடியுமானா பிராணனுக்கு ஈக்குவலா வேற ஏதாவது ஒரு பிராணன் இருக்கா அப்படின்னா பிராணனுக்கும் ஈக்குவலா சொல்ல முடியாது. அப்ப நிர்குணத்திலையும் பகவானை ஈக்குவல் பண்ண முடியாது, சகுணத்திலையும் பகவானை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேரு சமம் இல்லாதவர், தனக்கென்று ஒரு ஓமை இல்லாதவர். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுலகான்னு பேர். இதெல்லாம் பெரியவங்க பாட்டா பாடி வச்சிருக்காங்க, திருவாசகம் அது இதுலாம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலகன் ஞாபகம் வருது. அரகண்ட நல்லூர். எப்போ திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா அரகண்ட நல்லூர் அப்படின்னு இதுக்கு பக்கத்துல இருக்கு. திருக்கோவிலூர்ல ரொம்ப முக்கியமான கஷேத்திரம். உட்கார்ந்து ஓம்காரத்தை சொன்னீங்கன்னா எப்படி தெரியுங்களா இருக்கும். நாங்க கோயிலுக்கு ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா அங்க திருவண்ணாமலைக்கு வரத்துக்கு முன்னாடி அங்க இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ற திருவண்ணாமலையை பாக்குறாரு. ரொம்ப அற்புதமான கோயில். ஆளே இருக்காது, ஒரு ஆளும் இருக்காது. பாலாட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா தென்பெண்ணை ஆற்றின் கரை நதியோட கரையிலேயே இருக்கு. அற்புதமான கோயில். சுவாமி பேர் என்ன தெரியுங்களா? அதுல்ய நாதேஸ்வரர். அதுல்ய நாதேஸ்வரர். அவருக்குன்னு எந்த ஈக்குவலான ஒரு நாத்தனும் இல்லையா, வேற எந்த ஒரு லீடரும் இல்லாதவர். என்ன அற்புதமான பேர் இல்லை சுவாமிக்கு. வெறும் சிவலிங்கம், அற்புதமான சிவலிங்கம் இருக்கும். உட்கார்ந்தீங்கன்னா ஒருத்தரும் உங்களை போன்னு சொல்ல மாட்டாங்க, எதிர்க்கே உட்கார்ந்துக்கலாம். நாங்க போனா என்ன பண்ணுவோம், ஒரு ஆள் இருக்காது, எல்லாம் உள்ளேயே உட்கார்ந்து நல்ல ஓங்காரத்தை சொன்னோன்னு வச்சுங்களேன், நல்ல வைப்ரேஷன் இருக்கும். அற்புதமான அதுல்யநாதேஸ்வரர் சுவாமி. அம்மா பேர் என்னன்னு தெரியல, சுந்தரவல்லியா? பொன் பொன் ஆமா, ஏதோ ஒரு பேர், நல்ல பேர், அம்பாள் பேர். அங்க அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா தனி இது இல்லைன்னு நினைக்கிறேன், தனியா இல்லை இருக்கா? அதுல்யநாதேஸ்வரர் எப்போவாது வந்தீங்க அப்படின்னா சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுங்க. நம்ம கேசவ பாரதிஜி அங்கதானே வேலை பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன்னு. இல்ல முதல்ல, ஆமா நீங்க முதல்ல அங்கதான் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னாங்களே, நீங்க ஏதோ சொன்ன மாதிரி ஞாபகம் எனக்கு இல்ல. சரி சரி சரி. ஓ சரி சரி. எப்போ வந்தீங்கன்னா அதுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப அருமையான கோயில், அதுல்யநாதேஸ்வரர் அப்படின்னு பேர். ஆமா. அதுக்கப்புறம் பாஷிக்காரர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். துலோ உபமா. துல அப்படின்னா என்ன அர்த்தம்? உபமாக்கு பேர் வந்து துலன்னு பேர். உபமான ஒரு உவமை சொல்றது. அது வந்து பாத்தீங்கன்னா துலோ உபமானம் அஸ்ய ந வித்யதே. உபமானம் சொல்வது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எதையும் உபமானம் சொல்வதற்கு இல்லாத காரணத்தினால எதையுமே உபமை சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகிய பொன்னழகி, அழகிய பொன்னழகி. அம்பாள் பேர் வந்து பாத்தீங்கன்னா அழகிய பொன்னழகி. அழகிய, ரொம்ப அழகா இருப்பாங்களாம். துல உபமானம் அஸ்ய ந வித்யதே இதி அதுலஹா. துலனா உபமா, உபமானம் வந்து பாத்தீங்கன்னா எவருக்கு இல்லையோ அவருக்கு பேர் அதுலகான்னு பேரு. பகவான் அதுலகா. இது எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கானா? ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துல இருக்கு. ந தஸ்ய பிரதிமா அஸ்தி. பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதிமை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை, அவ்வியக்த மூர்த்தின்னு பார்த்திருக்கோம். பகவான் என்ன ரூபம்? அவ்வியக்தமா இருக்கார், நாம ரூபமா வெளிப்படல. நீங்க எதையாவது ஒரு நாம ரூபமா ஒரு பிரதிமையா வெளிப்பட்டிருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், இவர் இது மாதிரி இருக்கார். என்னை பார்த்தா சொல்லுவாங்க என்னன்னு கேட்டா, சுவாமி வந்து அகஸ்தியர் மாதிரியே இருக்கார் அப்படின்னு. அப்ப எனக்கு ஈக்குவலா வேற ஒருத்தர் ஒரு நாம ரூபத்துல இருந்திருந்தா தானே நம்ம என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். பகவான் வந்து பாத்தீங்கன்னா பிரதிமாவே இல்லை, பகவானுக்கு எந்த ரூபம் இல்லை, எந்த நாமம் இல்லை. அப்ப நாம ரூபம் இல்லாதவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பிரதிமா இல்லைன்னு சொல்லியிருக்கு. நாமம் இருக்கு, பிரதிமா இல்ல, ரூபம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்ப ரூபம் இல்லாதவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒண்ணு வச்சுக்கிட்டு அவரை மேல ஏறலாம். என்னன்னா நாமத்தை வச்சுக்கிட்டு. நாமம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ய நாம மகத் யசஹ. எவருடைய நாமமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா புகழுக்குரியதோ, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, இந்த நாமத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நாமத்தை உடைய நாமியை நம்ம பிடிக்க முடியும். ஆனா பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரதிமையும் இல்லை, எந்த ஒரு ஒப்புமையும் இல்லை அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் சொல்லுது. அதே மாதிரி ந த்வத் சமோ அஸ்தி அப்யதிக குதோ அந்யஹ. கீதால வந்து பாத்தீங்கன்னா 11:43 அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், விஸ்வரூப தரிசனத்தை வந்து பார்த்ததுக்கு பிறகு சொல்றான், இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் வந்து பகவான் எங்க பகவான் இடத்துல பாக்குறான்.
பார்த்ததுக்கு பிறகு ரொம்ப ஆச்சரியத்தோட சொல்றான், நேத்வத் சமோ அஸ்தி, ஏ பகவானே, உனக்கு சமமா பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. அப்ப உனக்கு சமமா ஒருத்தரும் இல்லை அப்படின்னும் போது குதோ அந்நியக அபியதிக்க, உனக்கு அந்நியமா எப்படி பாத்தீங்கன்னா ஒருத்தர் அதிகமானவரா உன்னை காட்டிலும் மேலானவரா இருக்க முடியும்? அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உனக்கு சமமானவரும் ஒருத்தரும் இல்லை, உனக்கு அதிகமா சிறந்தவரும் உனக்கு மேலையும் ஒருத்தரும் இல்லை. அதுல்யா, உனக்கு சமமானவர் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஸ்மிருதேஷ்ட, ஸ்ருதி பிரமாணமும் இருக்கு, ஸ்மிருதி பிரமாணமும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் 356வது நாமம் ஷரபஹா அப்படின்னு பேர் வச்சிருக்கு. ஷரபனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷரீரங்கள்ல உரைபவர், பிரகாசிக்கின்றவர் அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவாய் சரீரங்களில் பிரகாசிக்கின்றவர், பா பா அப்படின்னா பிரகாசின்னு அர்த்தம். ஷரப அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகாசிக்கின்றவர் ஷரீரங்களில். ஆச்சாரியர் சொல்றார் ஷராஹா ஷரீராணி. ஷராஹான்றது பாத்தீங்கன்னா எதை குறிக்குது? ஷரீரங்களுக்கு பேரு ஷராஹா. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷீரியமானத்துவாத், ஒரு ஹேத்து சொல்றார். ஷரீரங்களுக்கு பேரெல்லாம் ஷராஹான்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷீரியமானம், ஒரு காலத்துல தேஞ்சு 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 ஒரு காலத்துல என்ன ஆயிடும்? நஷ்டமாகி போயிடும், நாசமாகி போய்விடும், ஷீரியமாகும், ஜீரணமாகி போயிடும். அந்த காரணத்தினால, நஷ்டமாகிற காரணத்தினால சரீரங்களுக்கு பேரு ஷராஹான்னு பேர். இந்த லோகத்துல இருக்கிற எல்லா சரீரங்களும் ஷராஹா. இந்த சரீரங்கள்ல ஷராஹான்னு சொல்லக்கூடியவைகளில் ஷரேஷு பிரத்யேகாத்மதையா, உள்ளுக்குள்ளார எல்லா தேகங்களிலும் ஒரே பிம்பபூதம் என்ன ஆயிடுச்சு? எல்லாத்திலையும் ஜலச்சந்திரவத்து. எப்படி பாத்தீங்கன்னா ஒரே சந்திரன் எல்லா ஜலபாத்திரங்களிலும் என்ன பண்றான்? பிரகாசிக்கின்றானோ பிரதிபிம்பமா, அதே மாதிரி எல்லா சரீரங்களிலும் அகம் அகம் அகம்னு பகவான் பாத்தீங்கன்னா பிரத்யேகாத்மதையா பாதி, பிரத்யேகாத்மாவா எல்லாத்துக்கும் எக்ஸ்க்ளூசிவா நம்ம சொல்றோம் நான் 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 நெஞ்சில கை வச்சு சொல்றோமே, அது எல்லாம் எப்படி இருக்கு? அந்த நான் சதா பிரகாசிக்குது. அப்படி பிரகாசிக்கின்றவரா பகவான் எல்லா சரீரத்திலையும் இருக்கிறதுனால அவருக்கு பேரு ஷரபஹ அப்படின்னு பேரு. ஷரபஹ அப்படின்னு பேரு. இது பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா 8வது அத்தியாயத்துல 3-4 ஸ்லோகம் படிச்சிருக்கோம். அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவம் அத்தியாத்மமுச்சியதே. பிரம்மத்துக்கு என்ன சுபாவம் சாமி அப்படின்னு கேட்டா, பிரம்மத்தோட சுபாவம் எல்லா தேகத்திலையும் அத்தியாத்மமா இருக்கிறது. நான் 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 பிரதிபிம்ப ரூபத்தில் இருக்கிறது தான் பகவானோட பிரம்மத்தோட சுபாவம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஷரபஹா ஒரு லட்சணம். இன்னொரு லட்சணம் பாத்தீங்கன்னா எங்க ஆச்சாரியார் சொல்ற லட்சணம் பாத்தீங்கன்னா, ஷரபஹா அப்படின்றது சர்வேஸ்வரர் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷர அப்படின்னா பாத்தீங்கன்னா பாம்புக்கு பேர் ஷரான்னு பேர். பாம்பு பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா ஷரீரேஷு குண்டலி ஷர்ப்ப ரூபேன, குண்டலி ரூபேன. இந்த சரீரத்துல பாத்தீங்கன்னா குண்டலி ரூபத்துல பாத்தீங்கன்னா குண்டலினி, குண்டலில குண்டலினி ரூபேன ஷரபரூபேன பாதி பிரகாசதி. உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா குண்டலி ரூபத்துல, குண்டலினி ரூபத்துல பகவான் தான் பாத்தீங்கன்னா பிரகாசிக்கின்றாராம். அதனால அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா ஷரபஹா அப்படின்னு பேர். ஷரபஹா உள்ளுக்குள்ளார குண்டலி சக்தியா அவர் தான் இருக்கின்றார், பிரகாசிக்கின்றார் அப்படின்னு. இதை அப்படியே நாராயண சுத்தத்துல படிச்சீங்க அப்படின்னா, நம்ம பாத்தீங்கன்னா என்னைக்காவது நாராயண சுத்தம் எடுக்கிற அதுல பாத்தீங்கன்னா அப்படியே வர்ணனைகள் பாத்தீங்கன்னா இருக்கு. பகவான் பாத்தீங்கன்னா மின்னல் கொடி போன்று பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைனல் கார்ட்ல போய் பிரகாசிக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணனைலாம் இருக்கு. நான் சமயம் இருக்கும்போது பார்க்கலாம், ஒரு வாட்டி இருக்கலாம். ஷரபக 2வது மீனிங் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 357வது நாமம் பீமகா. பீமகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிபேத்தி அஸ்மாத் சர்வம் இது பீமகா. ஆச்சாரியர் சொல்றார், பீமகனா பயப்படுத்துகின்றவர், பயப்படுத்துறவரா, எல்லாத்தையும் பயப்படுத்துறவர். சுவாமி அவர் தானே ஹஸ்தம் வரத ஹஸ்தம் வச்சிருக்கார், நல்லா அபயஹஸ்தம் வச்சிருக்கார், அபயம் கொடுக்கிறார், வரம் கொடுக்கிறார், கைகளில் வச்சுட்டு அவர் பயப்படுத்துறாரா சுவாமி அப்படின்னா, ஆமா பயப்படுத்துறார். எப்படி பயப்படுத்துறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணரூபேன. எல்லா தேகத்திலையும் பாத்தீங்கன்னா பிராணரூபத்துல அவர் தான் இருக்கார், அவர் தான் அமிர்தமா இருக்கார் பிராணரூபத்துல.
அன்னத்தை சாப்பிட்டு பிராணனாயி அவர் தான் இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவனமா இருக்கார். ஜீவனம் சர்வபூதேஷு கீதால சொல்லியிருக்குல்ல, பகவான் தான் ஜீவனமா சுவாசமா இருக்கார். ஆனா அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளை எல்லாத்தையும் பயப்படுத்துறாரு. எப்படி பயப்படுத்துறாருன்னா, போயிடுமோ பகவான் நம்மளை விட்டு போயிடுவாரோ, பகவான் தெரியல, பிராணன் போயிடுமோ, பிராணன் போயிடுமோ, பிராணன் போயிடுமோ. இதுக்கு என்ன பேரு சொல்லியிருக்கோம்? கிளேஷம். பஞ்ச கிளேஷத்துல 5வது கிளேஷம் அஸ்மிதா. அஸ்மிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா அபினிவேஷம். அஸ்மிதாக்கு அர்த்தம் அஸ்மிதா. அஸ்மிதானா வந்து அகங்காரம். அபினிவேஷம் 5வது கிளேஷம் அபினிவேஷம், மரண பயம். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மரண பயம் இருக்கு. யோக சூத்திரத்துல வரப்போகுது உங்களுக்கு. பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காராம், எல்லாத்தோட குடுமையையும் பிடிச்சிட்டு நிக்கிறாராம். எப்ப வேணாலும் என்ன பண்ணுவார், தூக்கிடுவார், லிஃப்ட் பண்ணி விட்டுருவார். போதும், வாழ்ந்தது போதும் அப்படின்னு மூச்சை என்ன பண்ணுவார், எடுத்துருவார், தான் விலகிடுவார். அப்ப நம்ம ஜீவனமா இருக்கக்கூடிய பகவான் எப்ப போயிடுவாரோ எப்ப போயிடுவாரோ எப்ப போயிடுவாரோன்னு எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பயம். எறும்பு ஓடிக்கிட்டே இருக்கு. நான் தெரியாம வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து காலை வச்சேன் அப்படின்னா தலை தெரிச்சு ஓடுது, எல்லா எறும்பும். அல்ப ஜீவராசி தானே நீ, செத்துப்போ. நீ செத்து போனா உனக்கு அடுத்த பிறவி வந்து பார்த்தீங்கன்னா உத்கிருஷ்டமா பிறவி கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். அது நினைக்கும் மனசுக்குள்ளார, மனுஷா மனுஷா நீயும் செத்து போக வேண்டியது தானே, உனக்கும் நல்ல சரீரம் கிடைக்கும் தானே அப்படின்னு அது மனசுக்குள்ள நினைச்சுக்கும். அப்படிதானே? அப்ப எல்லா ஜீவராசியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதற்றத்திலேயே இருக்கு. என்னன்னா உயிர் போயிடுமோ உயிர் போயிடுமோ அப்படின்னு. இதைதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது, பிபேதி அஸ்மாத். பகவானிடம் இருந்து, பிராணரூபமா இருக்கிற பகவான்கிட்ட இருந்து, சைத்தன்ய ரூபமா இருக்கிற பகவான்கிட்ட இருந்து சகல ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா பயத்தை அடைகின்றன. அந்த காரணத்தால் பகவானுக்கு பேரு பீமகான்னு பேரு. சுருதியில இருக்கு, பீஷாஸ்மாத் வாத பவதே. அக்ஷர அக்ஷர பிராமணம் அப்படின்னு ஒரு பிராமணம் இருக்கு. முடிஞ்சா நான் இந்த ஆர்டர்ல பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு கேட்டா, பிருகதாரண்யத்துல பீஷாஸ்மாத் வாத பவதே. பகவானுக்கு மேல இருக்கிற பயத்தினால இந்த காத்து வந்து பாத்தீங்கன்னா வீசிக்கொண்டிருக்கிறது. சூரிய சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சமயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உதயமாகறான், அஸ்தமனம் ஆகிறான். இந்த ரித்து காலங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்ல போயிட்டு இருக்கு. சமுத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கரையை தாண்டாம வந்து பாத்தீங்கன்னா தன்னோட எல்லையிலேயே நிக்குது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் தன்னோட காரியங்களை முறையா பண்ணிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா பயம். எங்க வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வஜ்ரம் உத்தியதம் இருக்கு. வஜ்ர ஆயுதத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து கையில வச்சிருக்காராம். ஒரே இறக்கு, தலையில இறக்குனாருன்னா முடிஞ்சு போச்சு, காலி எல்லாம். அப்ப பயம், எல்லாத்துக்கும் பயம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எல்லாத்துக்கும் பயம், நம்ம எல்லாத்து மாதிரியே. அப்ப அதனால சதா காலமும் பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பயத்துல இருக்காருன்னா, பிராணன் விட்டு போயிடுன்ற பயம், சீட்டு கிழிஞ்சிருன்ற பயம், கான்சியஸ்னஸ் போயிடுன்ற பயம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் சதா பயப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார், பீமாதயோ அபாதானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாணினி சூத்திரத்துல ஒரு சூத்திரத்தை சொல்றார். பாணினி ஸ்மிருதேகே சன்மார்க்க 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 வர்த்தினாம் அபீமக இதிவா. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்றார். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி விபக்தின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த 5th கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி விபக்தி வந்து பாத்தீங்கன்னா பயத்தை குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி விபக்தி அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சமி பயேன அப்படின்னு சொல்லுவோம். அதான் இங்க ஆச்சாரியர் சொல்றார், பீமாதயோ பயம் முதலியவைகள். பீமாதயோன்றதுக்கு அர்த்தம் பயம் முதலியவைகள் வந்து பாத்தீங்கன்னா அபாதான காரணம்னு சொல்லக்கூடிய பஞ்சமி விபக்தி அபாதான காரணம், காரகம்னு பேரு. அந்த பஞ்சமி விபக்தி அபாதான காரகத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பயத்தை சொல்ல வேண்டும். அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பிபேதி அஸ்மாத் அப்படின்னு பஞ்சமி பயன்படுத்தப்பட்டிருக்கு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இவரிடமிருந்து பயப்படுகின்றார் அப்படின்னு, இவரை பார்த்து பயப்படுறாருன்னு துத்தியால சொல்ல மாட்டோம். அவரை பார்த்து எனக்கு பயம் அப்படின்னு பிரயோகம் வந்து சம்ஸ்கிருதத்துல இருக்காது. சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி பயேன, பயத்தை கொடுக்கறது வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி அர்த்தத்துலதான் சொல்லுவோம். அஸ்மாத் பிபேதி சர்வம், இவரிடமிருந்து சர்வமும் பயத்தை அடைகிறது அப்படின்னு அதான் பிரயோகம் பண்ணப்பட்டது. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு, பீமகன்றதுக்கு பதிலா அபீமகன்னு ஒரு பாட்டமும் இருக்கு.
அபீமகா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டம் இருக்கு. அதுல ஷரபோ பீம, ஒரு அவகிரக சின்னம் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருந்தோம்னு வச்சுங்களேன். ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுலகா ஷரபோ இருக்கு. ஷரபோக்கும் பீமக்கு நடுவுல ஒரு எஸ் மாதிரி ஒரு அவகிரக சின்னம் வந்து சைலண்ட்ல போட்டிருந்தோம்னு வச்சுங்க, அபீமகான்னு ஆயிடும். அபீமனா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, சன்மார்க்க வர்த்தினாம். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சன்மார்க்கத்துல போறாங்களோ, யாரெல்லாம் ஒரு நல்ல ஸ்திதி வர ஆரம்பிச்சிடும், நல்ல சாஸ்திரத்துல 24 மணி நேரமும் பகவானோட சிந்தனையிலே இருக்கும் அப்படின்னா, போனா போட்டு ஃப்ரீயா இருக்கும். எதுக்காக பயந்துகிட்டு? என்ன பயம்? பகவான் தானே. மரணமா யார் இருக்க போறா? அமிர்தமாவும் அவர்தான், மிருத்யுவாவும் அவர்தான் இருக்கார். படிச்சுக்கொள்ள. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாமத்துக்கு முன்னாடி பார்த்தோம். பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தமாவும் இருக்கார், பகவான் தான் மிருத்யு ரூபத்திலையும் இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வியாதி ரூபத்திலையும் பகவான் தான் இருக்கார், ரோகமா இருக்கார். அப்ப வந்து நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னா வெறுக்க முடியும் இந்த லோகத்துல? பகவான் தான் எல்லாமா இருக்கார் அப்படின்னும் போது நான் மரணத்தை கண்டு பயப்படுவேனா அப்படின்னு கேட்டா, மரணம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் கொடுக்கிற வரம். நமக்கு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கிற வரம். பகவானே வரமா வந்து மரணமா வரார் அப்படின்னும் போது சன்மார்க்கத்துல இருக்கிறவங்க பயப்படுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. பகவான் பார்த்துப்பார். பக்தனா இருக்கும்போது பகவான் பார்த்துப்பார், எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார். மரணம் வரும்போது மரணமும் கூட வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ரூபம் அப்படின்னு எதுக்குமே பயப்படாம இருப்பாங்க. அதனாலதான் இங்க சொல்றார் சன்மார்க்க வர்த்தினா. சன்மார்க்கத்துல யாரு வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்காங்களோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் அபீமக, பயமில்லாதவர், அபயஹஸ்தம் கொடுக்கிறார். நமக்கெல்லாம் அபயம் பிரதானம் கொடுக்கிறார். ஆச்சா, இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 358வது நாமம் சமயஜ்ஞா அப்படின்னு பேர். சமயஜ்ஞனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றார் சமயத்தை அறிந்தவர். சமயஜ்ஞன்றதுக்கு அர்த்தம் சமயத்தை அறிந்தவர், காலத்தை அறிந்தவர். என்ன காலத்தை சுவாமி அறிஞ்சிருக்கார் அப்படின்னா, பாஷிக்கார் சொல்றாரு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார சமயவித்து. சிருஷ்டி எப்ப பண்ணணும், ஸ்திதி எப்ப பண்ணணும், லயம் எப்ப பண்ணணும், சம்ஹாரம் எப்ப பண்ணணும், இத பத்தின சமயங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா காலவேத்தா, காலத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிந்தவர். அதனால அவருக்கு பேரு சமயவித் அப்படின்னு பேர். ஏன்? அவர் தான் காலமாவே இருக்கார். அவர்தான் கால ரூபமா வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல, பிரஷ்னோபனிஷத்து படிக்கணும். பிரஷ்னோபனிஷத்துல இருக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பத் சரோவை காலஹா மாசோவை சம்பத் சரோவை பிரஜாபதி மாசோவை பிரஜாபதி அகரேவ பிரஜாபதி. அப்போ எல்லாம் வருது. பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா சம்பத்சரம் சொல்ற வருஷமா இருக்கார். சம்பத்சரம்ன்றதுல மாசமா பகவான் தான் இருக்கார். பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா நாளா இருக்கார், பகல் பொழுதா இருக்கார், ராத்திரியா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா காலமா இருக்கிறதுனால அவருக்கு நல்ல காலத்தை பற்றி வந்து பாத்தீங்கன்னா சொரூப்பியா இருக்கிறதுனால காலம் தெரியும். சிருஷ்டி ஸ்திதி லயம் எப்பெல்லாம் பண்ணணும் எப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது நன்றாக அறிந்தவர். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு சட் சமயான் ஜானாதி இதிவா சமயஜ்ஞா. சட் சமயான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷட்டுனா வந்து பாத்தீங்கன்னா 6 ருத்து காலங்கள் எடுத்துக்கணும். ஷட் ருத்து, 6 ருத்து காலங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வசந்த ருத்து வந்துருச்சு. அப்ப வசந்த ருத்து எப்ப வரணும், என்ன பண்ணணும்ன்றது பகவானுக்கு தெரியும். கிரீஷ்ம ருத்து எப்ப வரணும் அப்படின்னு பகவானுக்கு தெரியும். ஒவ்வொரு ருத்து காலங்களையும் நடத்தி வைக்கிறவர் அவர்தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா 6 ருத்துக்களோட சமயத்தையும் அறிந்தவரா இருக்கிறதுனால அவருக்கு பேர் சமயஜ்ஞா. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மீனிங் சொல்றார். சர்வபூதேஷு சமத்துவம் யஜனம் சாது அஸ்ய இதி வா. ஆச்சாரியார் சொல்றார் வந்து பாத்தீங்கன்னா சர்வபூதேஷு சமத்துவம் யஜனம். சம ய பிரிச்சிருங்க. சமன்றதுக்கு அர்த்தம் ஈக்குவல், ய அப்படின்றதுக்கு அர்த்தம் யஜனம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சமமாதான் பகவானை வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கிறோம். எல்லா ஜீவராசிகளிலும் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கார். பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளிலும் ஈக்குவலா இருக்கார் அப்படின்னு பார்க்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜை, யஜனம். யஜனம்னா பூஜை. அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா யாக காரியங்கள்லாம் பண்றோம், இதெல்லாம் பூஜையா சாமின்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழானதுங்க. வாஸ்தவத்துல பெரிய பூஜை ஒண்ணு இருக்கு. என்ன பூஜை அப்படின்னு கேட்டா, பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஈக்குவலா இருக்கார் அப்படின்னு பாக்குறது. அப்படி பாத்தீங்கன்னா தான் பகவானை நீங்க யதார்த்தமா புரிஞ்சிருக்கீங்க.
அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாது அஸ்ய இதி, அந்த சமத்துவத்தை பார்க்கிறது, பகவான எல்லா ஜீவராசிகள்லயும் பார்க்கிறது, அதுதான் பூஜை. அந்த பூஜை தான் சாது பூஜா, ரொம்ப நல்ல பூஜை. அப்படிப்பட்ட பூஜையை உடையவரா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு சம யஜ்ஞகான்னு பேரு. சம யஜ்ஞகா, சம யஜ்ஞ. யஜ்ஞன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா யாகம், பூஜை. சமன்றதுக்கு அர்த்தம் ஈக்குவல். எல்லா ஜீவராசிலையும் பகவான் சமமா இருக்காருன்னு நீங்க பார்க்கிறதே வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞம். அப்போ இது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா 13வது அத்தியாயம் 27, 28வது ஸ்லோகம் பக்கத்துல கொடுப்ப நல்லா இருக்கும். இதேதான் பகவானை வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கணுங்க, அதாங்க லட்சியம். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத் ஸ்வவினஷ்யந்தம் யப்பஷ்யதி சபஷ்யதி. எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜீவராசிகளிலும் உண்டான எல்லாத்திலையும் பரமேஸ்வரன் வந்து சமமா வீற்றிருக்கிறார் என்று, அவினஷ்யத்து வினஷ்யந்தம், நாசமாகிற எல்லா தேகங்களிலும் நாசமில்லாதவரா அந்த பரமாத்மா இருக்கார் அப்படின்னு எவன் ஒருத்தன் பார்க்கிறானோ, சமமா வீற்றிருக்கின்ற பரமாத்மாவை பார்க்கிறானோ அவனே பார்க்கிறான். எகபஷ்யதி சகபஷ்யதி, ஆத்மயாஜி அப்படின்னு பேர் அவனுக்கு பேர். வேற எந்த யஜனமும் பண்றது இல்லை. அவன் பாட்டுக்கு என்ன பண்றானா, இது எல்லாம் சர்வம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு பேதம் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கீதால 5வது சாப்டர்ல பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா வித்யா வினய சம்பன்னோ பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ சொபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா. பண்டிதர்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் ஓதுற நல்ல வினய பாவத்தோடு இருக்கக்கூடிய பிராமணனிடத்திலையும், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி, பசுமாட்டினிடத்திலையும் யானையினிடத்திலையும் நாயினிடத்திலையும் நாயை சமைத்துண்ணும் சாண்டாளனிடத்திலையும் எல்லாத்திலையும் அந்த பரமாத்மாவை எவர்கள் தரிசனம் பண்றாங்களோ அதுதான் பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே உத்தமமான பூஜை. நீங்க பேதம் பார்த்தீங்க அப்படின்னா பகவானை என்ன பண்றீங்கன்னு அர்த்தம், அசிங்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். சர்வமா இருக்கிற பகவானை நீங்க லிமிட் பண்றீங்க அப்படின்னா அது நல்ல பூஜை இல்லை. பகவானை எல்லாமா பார்க்கணும். இப்ப அதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த சர்வாத்ம பாவனை வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக, நான் காலையில பகவத்கீதையை வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து எதுக்காக வந்து உங்களுக்கு நடுவுல வந்து சூத்திராத்மாவை பத்தியும், யாராவது பிருகதாரண்யத்தை கீதா முடிக்கிற இடத்துல யாராவது கேள்வி வரும், சாமி கீதா எடுக்கிறேன்ட்டு எங்கெங்கயோ போறாரு அப்படின்னு. கீதையோட தாற்பயம் என்ன அப்படின்னா, பரம தாற்பயம் என்னன்னா ஈஸ்வரனை எல்லா இடத்துலையும் பார்க்கறதா வேதாந்தத்தோட தாற்பயம். அதனால்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சர்வ அந்தர்யாமி பிராமணத்தையும் சூத்திராத்ம பிராமணத்தையும் காலையில படிக்கணும்னு நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிக்கிறது எதுக்கு அப்படின்னா, எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் பகவான் இருக்காருன்னு பாக்குறது. இதுதான் பூஜை. வெளியில பண்ற பூஜைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழானது. இதுதான் மிகவும் மேலான பூஜை. எது எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லியிருக்க பிரகலாத வச்சனம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு விஷ்ணு புராணத்துல. பிரகலாதனோட வச்சனம் சொல்லப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே நம்ம பூர்வ பாகத்துல பார்த்துருக்கோம். சமத்துவம் ஆராதனம் அச்சுதஸ்ய சொல்லப்பட்டிருக்கு. சமத்துவம் ஆராதனம் அச்சுதஸ்ய. அச்சுதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆராதனம் எது அப்படின்னா சமத்துவத்தை பார்த்தல் தான். நீங்க இதெல்லாம் பகவான் தான் இருக்கார், உள்ளெல்லாம் பகவான், எல்லாத்துக்குள்ளாரையும் பகவான், விஷ்ணு தான் எல்லாத்துலயும் இருக்கார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமா இருக்கார் அப்படின்னு எல்லா ஜீவராசிகள்லயும் பேதம் பார்க்காம நீங்க எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா அச்சுதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை காட்டிலும் சந்தோஷம் தரக்கூடியது வேற எதுவுமே இருக்காது. என்ன அற்புதமா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் 359வது நாமம் ஹவிர் ஹரிஹி. ஹவிர் ஹரிஹினா என்ன சுவாமி அப்படின்னா, ஹவிர் ஹரிஹி அவிஸ் அப்படின்னா யாகத்துல கொடுக்கக்கூடிய அன்னத்துக்கு பேர் ஹவிஸ் அன்னம் அப்படின்னு பேர். ஆக்சுவலா ஹவிஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க முன்னாடி பண்ணுவோம், இப்பெல்லாம் பண்றாங்களான்னு தெரியல. நல்ல பச்சரிசியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பால் பசும்பாலில் பச்சரிசியை வந்து பாத்தீங்கன்னா வேக வைக்கிறது. நல்லா வேக வச்சு பாயசம் மாதிரி நல்லா குழஞ்சி போற மாதிரி வேக வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பசு நெய்யை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கப்புல எடுத்து வச்சுக்கிட்டு ஆகுதி கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹவிஸ் அன்னம் அப்படின்னு பேர். ஏன் சுவாமி இதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா விரத காலத்துல என்னைக்காவது இருக்கீங்க அப்படின்னா ஹவிஸ் அன்னத்தை நீங்க ஆகுதியா உள்ள இருக்கிற ஜடராக்னி ரூபத்துல பகவான் இருக்கார்.
நீங்க எங்கேயாவது கொஞ்சம் அனுஷ்டானத்துக்கு ஏதாவது போறீங்க அப்படின்னா அந்த அனுஷ்டானத்துல இந்த ஹவிசன்னத்தை எடுத்துங்க. உள்ளுக்குள்ளார இருக்கிற பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரம திருப்தி ஆவார். அற்புதமான உணவு யோகத்துக்கு எது அப்படின்னா பகவானை பார்க்கணும் அப்படின்னா இதான். இதுக்கு பேர் ஹவிசன்னம் அப்படின்னு பேர். பச்சரிசி, அந்த பச்சரிசியை வந்து பாலில் வேக வச்சு அதுல கொஞ்சம் நெய்யை விட்டுக்கிறது. கொஞ்சம் முடிஞ்சா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவை அப்படின்னா கொஞ்சோண்டு சர்க்கரையை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கலந்தீங்கன்னா ரொம்ப பரம திருப்தி. பாயசம் மாதிரி தான் ஹவிசன்னம். இதுதான் யாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டானதா சொல்லப்படுது. அந்த ஹவிர்பாகத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற ஹவிர்பாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணவே ஸ்வாஹா இதம் ந மம அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கு கொடுக்குற ஹவிர்பாகத்தை பகவான் வந்து நேரடியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். தேவதைகள்லாம் வரும். யஜ்யத்தோட முக்கியமான ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த தேவதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவிர்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உலகத்துல எங்கெங்கெல்லாம் யாகம் நடக்குமோ ஏக்க சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல இதை பத்திலாம் பேச்சு இருக்கு. தேவதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடத்துல ஹோமம் பண்றாங்க. இங்க ஒண்ணு, மத்திய பிரதேசத்துல ஒண்ணு, டெல்லியில ஒண்ணு, அமெரிக்கால ஒண்ணு அப்படின்னு எல்லா இடத்துலயும் மாறி மாறி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லா இடத்துலயும் ஒரு 1000 யஜ்யம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க. எப்படி தேவத்தை எல்லா இடத்துலயும் போகும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா போகும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரங்கள் பாஷ்யங்கள்லாம் எழுதி வச்சிருக்கு. அப்ப தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வியாபகமா இருந்து எல்லாத்தையும் அவிர்தானத்தை எடுத்துக்கும். பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா யஜ்யஸ்வரூபியா இருக்கார். பகவான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணவே ஸ்வாஹா இதம் ந மமன்னு சொன்னோன்னே விஷ்ணுவும் ஒரு தேவதையா என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை கிரகணம் பண்ணிப்பார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹவிர் ஹரிஹின்னு பேர். ஹவிர் ஹரநாத் ஹரி. ஹவிஸ வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணிக்கிறதுனால அவருக்கு பேர் ஹரிஹின்னு பேர். பாஷை வந்து யஜ்ஞேஷு யஜ்யங்களில் ஹவிர்பாகம் ஹரதி இதி ஹவிர் ஹரிஹி. யஜ்யங்களில் ஹவிர்பாகத்தை ஹவிசன்னத்தை ஹவிசா நீங்க எதெல்லாம் குடிக்கிறீங்களோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹரதி இதி. ஹரதி அப்படின்னா கிரகணம் பண்ணிக்கிறதுனால பகவானுக்கு பேரு ஹவிர் ஹரிஹி அப்படின்னு ஒரு காமன் நேம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சாமி அப்படின்னா இப்பதானே பார்த்தோம். 9வது சாப்டர்ல பார்த்தோம். என்ன பார்த்திருக்கோம்? அகம் சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச. அற்புதமானது வந்து பாத்தீங்கன்னா 9:24 பார்த்திருக்கோம். ஆனா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 9:24 மட்டும் இல்ல 9:14. 9:14 அகம் கிரதுரகம் 9:16 பக்கத்துல போட்டுங்க. ஆச்சாரியார் 9:24 மட்டும் சொல்றாரு. 9:16 எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப இதாயிடும். அகம் கிரதுரகம் யஜ்ஞ ஸ்வதாகம் அகம் ஔஷதம் மந்திரோகம் அகமே வாஜ்யம் அகம் அக்னிர் அகம் ஹுதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 9:16 யஜ்யத்துல பயன்படுத்துறது எல்லாமே தான் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஒண்ணு விட்டு போச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த போகம் பண்றது யாருன்னு விட்டு போனோன்னு தான் 24வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா 9:24 சொல்றாரு. அகம்தான் நான் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ யஜ்ஞானாம் போக்தா. எல்லா யஜ்யங்கள்ல இருக்கக்கூடிய ஹவிர்தானத்தையும் அநேக தேவத ரூபத்துல இருந்துட்டு நானே தான் சாப்பிடுறேன். ஒரே ஆள் தான். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் வாயு பகவான் வந்து வாங்கிக்கிறாரு, அக்னி பகவான் வந்து வாங்கிக்கிறாரு, பிரஜாபதி வந்து வாங்கிக்கிறார், சூரியன் சந்திரன் எல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்கன்னு. எல்லா ரூபத்திலும் இருந்தும் போகம் பண்றவன் யாரு? ஒரே ஒரு போக்தா. இப்ப நம்ம வயிற்றுக்குள்ளார போடுறோமே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா எனக்குன்னு நம்ம சாப்பிடுறோமே. யார் சாப்பிட்றா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருந்து சாப்பிடுற ஒரே போக்தா அவர் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே போக்தா, ஏகோ கர்த்தா. ஒரே கர்த்தா தான், ஒரே போக்தா தான். எல்லா ஹவிசையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் சாப்பிடுறார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரபுரையே வச்ச அவர் தான் சுவாமியா இருக்கார், தலைவனா இருக்கார் அப்படின்னு 9:24 சொல்லுது. இது பகவத் வச்சனாத். இது மாதிரி பகவத்கீதையில பகவத் வச்சனம் இருக்கு. ஹவிசை வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்றதுனால பகவானுக்கு பேரு ஹவிர்ஹரின்னு. அத்தவா இன்னொரு மீனிங் சொல்றார். அத்தவானா அல்லது. ஹூயத்தே அவிஷா இது ஹவிஹி. ஹவிஸ்னால வந்து பாத்தீங்கன்னா ஹவிஸ் அப்படின்னா நான் சொல்ல பச்சரிசியில பால்ல வேக வச்சு நெய்ய போட்டீங்கன்னா ஹவிசு. அந்த வந்து பாத்தீங்கன்னா ஹூயத்தே ஆகுதி கொடுக்கப்படுவதால். அந்த ஆகுதி ரூபத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் ஹவிசாவும் இருக்கின்றார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் 9:16 இருக்கு ஸ்வதாகம் அகம் ஔஷதம் இருக்கு. நான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஔஷதமா இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. ஆகுதியில நம்ம திரவியங்களை வந்து கொடுக்குறோமே அந்த திரவியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமிதாவும்
ஆஜ்யமாவும் அகமாஜ்யம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கார். அகமன் அக்னிர் அகமாஜ்யம், மந்திரோகம் அகமாஜ்யம்னு சொல்லியிருக்கார். நான் தான் வந்து ஆகுதி கொடுக்கிற நெய்யாவும் இருக்கேன், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஔஷதி அந்த ஹோமத்துல கொடுக்கிற மூலிகைகளாவும் நான் தான் இருக்கேன், அதே மாதிரி ஆஜ்யமாவும் நான் தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கார். அப்ப பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹவிஸ் ரூபத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புருஷ சூக்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார் பகவான். அபத்னன் புருஷம் பசும். இந்த யஜ்ய ரூபத்துல என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்யம் எது சுவாமி அப்படின்னா நித்திய அக்னிஹோத்திரம் நமக்கு நடந்துகிட்டே இருக்கு சுவாமி. நித்திய அக்னிஹோத்திரம் என்ன அப்படின்னா பிரதர்தன வித்யா அப்படின்னு ஒரு வித்யா இருக்கு, பிராண வித்யா பேரு பிரதர்தன வித்யா அப்படின்னு ஃபேமஸான வித்யா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உடம்புல வந்து சதா காலமும் அக்னிஹோத்திரம் நடந்துகிட்டே இருக்கு. என்ன அக்னிஹோத்திரம்? இன்ஹேல் எக்ஸேல் நடந்துகிட்டே இருக்கு. 4வது சாப்டர்ல பகவத்கீதையில பாத்தீங்கன்னா அபானே ஜிஹ்வதி பிராணம் பிராணே பான சமாபனே அப்படின்னு ஒரு அருமையான ஸ்லோகம் வந்துருக்கு. அந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல அபானனை வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்குறோம், அபானன்ல பிராணன், பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா அபானனை ஆகுதி கொடுக்குறோம். நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிறோமே, இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யஜ்யம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அபத்னன் புருஷம் பசும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யஜ்ய ரூபமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவாசமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றார் அப்படின்னா எல்லாத்தையும் கட்டி வைக்கின்றார். அபத்னன் அப்படின்னா கட்டி வைத்திருக்கிறார் புருஷன். அந்த புருஷன் வந்து பசுக்களை. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இன்னொரு ஸ்லோகம் கூட ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரசித்தமானது இருக்கு, பிராணபந்தனமஹி சோம்ய. 6th சாப்டர்ல சாந்தோக்கியத்துல இருக்கு, பிராணபந்தனம் ஹி சோம்ய. பிராணபந்தனம் என்ன பண்ணிருக்க அப்படின்னா பிராணபந்தனம் ஹி மனசோம்ய. ஒரு வார்த்தை விட்டு போச்சு, பிராணபந்தனம் ஹி மனசோம்ய. ஏ சோமிய, இந்த ஜீவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மனப்பிரதானமா இருக்கக்கூடிய இந்த ஜீவர்கள் எல்லாம் எதனால கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள்னா பிராண ரூபத்துல கட்டி வைக்கப்பட்டிருக்காள். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பந்தப்பட்டிருக்கோம் சாமி. உள்ளுக்குள்ளார ஒரு யஜ்யம் நடந்துகிட்டே இருக்கு, அந்த யஜ்யத்தினால வந்து பாத்தீங்கன்னா கட்டி வைக்கப்பட்டிருக்கோம். யஜ்யம் நின்று போச்சுன்னா கிளம்பிட வேண்டியது, சுவாசம் நின்று போச்சுன்னா டிக்கெட் வாங்கிடும். அப்ப நித்திய யஜ்யம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த யஜ்யத்தினால வந்து பாத்தீங்கன்னா அந்த புருஷன் பரம புருஷன் பிராணரூபியா இருக்கிறவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஜீவர்களை பசுக்களை வந்து பாத்தீங்கன்னா அபத்னன் கட்டி வைத்திருக்கின்றான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹவிஸ் எது சுவாமி அப்படின்னா அந்த பிராண ரூபத்துல இருக்கிறவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் தான் ஹவிஸ். அவிஷ்டத்துவம் ஸ்ரூயதே. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் ஹவிஸா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதியில வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்பட்டிருக்கு. ஸ்மிருதி மாத்திரேன பும்சாம். அடுத்தது வேற ஒரு லட்சணம் சொல்றார். இதுக்கு சொன்னதுக்கு பிறகு சொல்றார், ஸ்மிருதி மாத்திரேன பும்சாம் பாபம் சம்சாரம் வா ஹரத் இதி அபிர் ஹரிஹி. இந்த சம்சார ஹரிக்கு லட்சணம் பண்றார், ஹவிக்கு அர்த்தனம் பண்றார். ஹவிஸ்னா பகவான் தான் ஹவிஸா இருக்கார். அதுக்கு அடுத்தது சொல்றாரு என்னன்னு கேட்டா ஸ்மிருதி மாத்திரேன நாராயண 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 கேசவா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு நம்ம ஸ்மரணம் பண்ண 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 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பும்சாம் மனிதர்களுடைய பாபம் சம்சாரம் வா பாப்பத்தையும் சம்சாரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றாருன்னா ஹரணம் பண்றார். ஹரணாத் ஹரிஹி. ஹரணாத் ஹரிஹி. நம்முடைய சம்சாரத்தையும் பாப்பங்களையும் ஹரணம் பண்றார், நாசம் பண்றார். அதனால பகவானுக்கு பேரு ஹரின்னு பேரு. பகவான் தான் ஹவிசாவும் இருக்கார், பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹரியாவும் இருக்கிறார், பாப்பங்களை நாசம் பண்றவரா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பேரு ஹரின்னு பேரு. அதுக்கு அடுத்து ஹரிக்கு இன்னொரு லட்சணம் சொல்ற. ஹரினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரித்வ வர்ணத்வாத் வா ஹரிஹி. ஹரித் வர்ணம். ஹரித் வர்ணம்னா என்ன சுவாமின்னா மயில் கருப்பு இருக்குல்ல, மயில் பச்சை. மயில் பச்சை வந்து பாத்தீங்கன்னா அந்த தோகையில வந்து பாத்தீங்கன்னா பச்சை டீப்பா இருக்கிற பச்சையும் கருப்பும் கலந்த கலர். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹரித் வர்ணம்னு பேர். பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கருப்புன்னு நினைக்கிறோம். பகவான் கருப்பு இல்ல, சில சிலையில எல்லாம் தெரியும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த எண்ணெய் போட்டு கருப்பு வர்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா தேய்ச்சி தேய்ச்சி. இதுவே நான் பாக்குறேன். நான் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது சால கிராமத்தை வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கண்ணுதுன்னு நல்லா எண்ணெய் தேய்ச்சி அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன். ஆக்சுவலா அது கருப்பு மாதிரியே தெரியாது, ஒரு லைட்டா ஒரு கிரீனிஷா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மிளிரும். அப்படி ராமர் பச்சை கரெக்ட். சின்ன வயசுல தான் கரெக்டா சொல்லுவோம், ராமர் பச்சை. அது பேர் ஒரு பச்சை கலர் இருக்கும். அப்படியே சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பு விக்கிரகம் கூட வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர் வந்து பாத்தீங்கன்னா தெரியும்.
அந்த கலருக்கு பேரு ஹரித் வர்ணம் அப்படின்னு பேரு. அந்த ஹரித் வர்ணமா இருக்கிறதுனாலையும் பகவானுக்கு பேரு ஹரிகின்னு பேரு. பாருங்க, ஹரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சணம் சொல்லியாச்சு. ஹவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹவிசா பகவான் இருக்காருன்னு சொல்லியாச்சு. ஹவிர் ஹரி, ஹவிசாவும் ஹரியாவும் இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு ஹவிர் ஹரிகின்னு பேரு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், ஒரு ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், பகவத் வச்சனா. என்ன ஸ்லோகம் பாருங்க. ஹராம் யகம், அகம் அகம் அகம்னா பாப்பம்னு அர்த்தம். ஹராம் யகம் ச ஸ்மர்த்ரூணாம் ஹவிர்பாகம் க்ரதுஷ்வகம் வர்ணஸ்ச மே ஹரிஸ்ரேஷ்டஹ தஸ்மாத் ஹரிரகம் ஸ்மிருதஹ. ஆச்சாரியர் சொல்ற, ஹராமி அகம் ச ஸ்மர்த்ரூணாம், என்னை யாரெல்லாம் ஸ்மரணம் பண்றாங்களோ பகவான, அவங்களுடைய பாப்பத்தை எல்லாத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹராமி, நான் என்ன பண்றேன் அப்படின்னா நாசம் செய்கிறேன், கிரகணம் பண்ணி நாசம் பண்றேன். அது மட்டும் இல்ல, ஹவிர்பாகம் கிரதுஷு அகம், ஹவிர்பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹோமங்களில், கிரதுஷு அப்படின்னா ஹோமங்களில் யாகங்களில் நான் என்ன பண்றேன், ஹவிர்பாகத்தையும் ஹரணம் பண்றேன். ஹரணம் பண்றேன்னா ரெண்டு அர்த்தம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்றது, ஒண்ணு வந்து நாசம் பண்றது. நினைக்கிறவர்களுடைய பாப்பங்களை நாசம் பண்றார், யஜ்ஞங்களை வந்து பாத்தீங்கன்னா அவிர்பாகத்தை ஸ்வீகாரம் பண்றார், ஹரணம் பண்றார். அது மட்டும் இல்லாம வர்ணஸ்சமே ஹரிஹி சிரேஷ்டா, என்னுடைய வர்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர் கலரா இருக்கு, இருந்தாலும் என்னுடைய வர்ணம் சிரேஷ்டமான வர்ணம் எது அப்படின்னா ஹரிஹி அப்படின்னு சொல்லக்கூடிய மயில் பச்சை வர்ணம், ராமர் வர்ணம் சொல்றது. அந்த பச்சை வர்ணமா இருக்கேன், அதனால தஸ்மாத் ஹரிர் அகம் ஸ்மிருதக, என்னை வந்து ஹரி ஹரின்னு பெரியவங்கள்லாம், என்னை வந்து பாத்தீங்கன்னா ரிஷிமார்கள்லாம் ஹரி ஹரின்னு பக்த மகான்கள்லாம் நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸ்மிருதகன் நினைக்கப்படுகின்றேன். அதுக்கப்புறம் 360வது நாமம் வருது, சர்வலக்ஷண லக்ஷண்யா. சர்வலக்ஷண லக்ஷணினா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, எல்லா லட்சணங்களாலும் லட்சிக்கப்படுபவர், எல்லா லட்சணங்களாலும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுலகா, அதுலக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுல்யா, அதுல்யான்னு ஒரு பேர். எங்க நான் தான் கண்டுபிடிச்சேன், எங்க வச்சீங்க அப்படின்னா நான் நெட்டு பார்த்தேன் சுவாமி, மீனிங் தெரியுமாங்க நான் கேட்டேன். ஒவ்வொருத்தையும் எனக்கு ஏதாவது பேர் இப்பெல்லாம் நிறைய பேர் நெட்டை பார்த்து பேர் வச்சிடறாங்க. நான் உடனே கேட்பேன், மீனிங் தெரியுமாச்சு அப்படின்னா, மீனிங் தான் தெரியாது சுவாமி. ஐயோ பெரிய நல்ல பேருங்க அதுல்யா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அம்பாலோட பேர், அப்படியே ஃபீமேல் ஆக்கிங்க அதுல்யா. அப்ப அதுலா அப்படின்றது சரி. இந்த நாமங்கள் எல்லாம் எதை குறிக்குது சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா நாமங்களும் பகவானோட லட்சணங்கள். பகவானோட எல்லா நாமமும் பகவானை வந்து இண்டிகேட் பண்றது, லட்சணம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வ லக்ஷண்யனா என்ன அர்த்தம், எல்லா லட்சணங்களாலும் லட்சிக்கப்படுபவர், உணர்த்தப்படுபவர் எவரோ அவருக்கு பேர் சர்வலக்ஷண லக்ஷண்யகான்னு பேர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யா, வேதாந்த கிருத்து வேதாந்த, வேற ஏதோ ஒரு ஸ்லோகம் இருக்கு எங்கேயோ பார்த்தேன், அந்த 15வது அத்தியாயத்துல ஏதோ ஒரு ஸ்லோகம் இருக்கு, நல்ல ஸ்லோகம். வேதாந்த வேத்யா அதே இருக்கே, சர்வமே சர்வை வேதைஷ்ட சர்வை அகமேவ வேத்யா. 15 போட்டீங்க பகவத்கீதையில, 15 போட்டீங்கன்னா போதும். எல்லா வேதங்கள்லையும், வேதங்கள்னா சாஸ்திரங்கள், எல்லா சாஸ்திரங்களாலும், சாஸ்திரங்கள்ல என்ன இருக்கும், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அதான் இருக்கும். இப்ப நம்ம சொல்ற லட்சணங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவத்கீதையிலையும் உபனிஷதங்கள்லையும் எல்லா இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே லட்சணம் 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 தான். இந்த லட்சணங்களால வந்து பாத்தீங்கன்னா யாரு உணர்த்தப்படுறாரோ அவருக்கு பேர் சர்வலக்ஷண லக்ஷண்யகன் பேர். பகவான் பாஷிகார் என்ன சொல்றான்னு பார்ப்போம். சர்வைர் லக்ஷணைஹி, பாஷிகார் என்ன பண்ணிட்டாருன்னா அனைத்து லட்சணங்களாலும் அப்படின்னா என்ன அர்த்தம், லட்சணம்ன்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியர் போட்டார் பிரமாணைஹி அப்படின்னு போட்டார். எல்லா லட்சணங்களாலும் என்ன அர்த்தம், எல்லா பிரமாணங்களாலும். என்ன பிரமாணம், ஸ்மிருதி ஸ்மிருதி புராணம் இதிகாசம், இதெல்லாம் பிரமாணம், நமக்கு சப்த பிரமாணம். இந்த சப்த பிரமாணத்தினால எல்லா பிரமாணங்களாலும் லட்சணம், இதுக்கு பேர் பிரமாணங்களுக்கு பேர் லட்சணம். லட்சணம்னா என்ன சுவாமினா ஞானம். எல்லா பிரமாணங்களிலும் வந்து உண்டாகக்கூடிய ஞானம், எது அறியப்படுகிறதோ அது ஞானம்.
அந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்து தத்து நிர்திஷ்டம் சர்வ லட்சண லட்சண்யம். எத்து தத்து எத்தத்து எத்தத்து வினிர்திஷ்டம். எது பாத்தீங்க அப்படின்னா எல்லா சாஸ்திரங்களாலையும் இது அப்படின்னு இண்டிகேட் பண்ணப்படுகின்றதோ, எல்லா பிரமாணங்களாலும் உத்தேசிக்கப்படுகின்றதோ உபதேசிக்கப்படுகின்றதோ அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சர்வ லட்சண லட்சண்யம் அப்படின்னு பேரு. பகவானுக்கு பேர் லட்சண்யா. தத்திர சாதுகு சர்வ லட்சண லட்சண்யா. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த பகவானோட ஞானம் தான் பாத்தீங்கன்னா பிரமாணத்திலிருந்து உண்டாகிறது. நமக்கு உண்டாகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம் பகவானுக்கு ரூபம் இல்லை, பகவான் பாத்தீங்கன்னா அவ்யக்தமானவர். நமக்கு புரியுதா? இப்போ பகவான் எங்க இருக்காரு? எல்லாத்திலையும் பாலுல நெய் மாதிரி எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கார். சர்வாந்தர்யாமியா இருக்கார். அவருக்கு ரூபம் இல்லை. பிரதிமா ந பிரதிமா அஸ்தி. அவருக்கு பிரதிமான்றது ஒண்ணு இல்லை. அப்ப பிரதிமானா இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வச்சிருக்கோமோ, விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்கோமோ, இதெல்லாம் வெறும் இண்டிகேஷன். அதே மாதிரி சாஸ்திரத்துல எந்த சப்தங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் வெறும் இண்டிகேஷன் தான். அதனால பாத்தீங்கன்னா நம்ம சுவானுபவத்துல பகவானை தான் அறியணும் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா அந்த ஞானம் உண்டாகுது. பாத்தீங்களா? அந்த ஞானம் தான் சாதுகு. தத்திர சாதுகு சர்வ லட்சண லட்சண்யா. தஸ்யேவ பரமார்த்தத்வாத். அந்த ஞானத்தினால தான் பாத்தீங்கன்னா வாஸ்தவமான ஞானம், பகவானை பத்தின ஞானம் உண்டாகிறது. அதனால பாத்தீங்கன்னா அந்த லட்சணம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் 361வது நாமம் லக்ஷ்மிவான். லக்ஷ்மிவான் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்ஷ்மியை உடையவர். ஸ்ரீமான் அப்படின்னு சொல்ற மாதிரி லக்ஷ்மிவான் அப்படின்னு நம்ம சொல்றோம். லக்ஷ்மியை உடையவர். ஸ்ரீமான் ஏற்கனவே வந்துருச்சு, அதே மீனிங் தான் லக்ஷ்மிவான். பாஷிகர் சொல்றாரு, லக்ஷ்மிஹி அஸ்ய வக்ஷசி நித்தியம் வசதி இது லக்ஷ்மிவான். நம்ம பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது நிர்மால்ய பூஜை பார்த்தீங்க அப்படின்னா, பெருமாளுக்கு பாத்தீங்கன்னா நிர்மால்ய பூஜை எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா காலையில அபிஷேகம் இது மாதிரி பண்ணும்போது விக்கிரகத்துல என்ன இருக்கும்னா ஸ்ரீவத்சம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹிட்லரோட ஒரு சின்னம் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஹிட்லரோட சின்னம் ஸ்வஸ்திக் சின்னம். அதுலயே கொஞ்சம் டிஃபரன்ஸா பாத்தீங்கன்னா இருக்கும். நான் வேணா ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்ரீவத்சம் சின்னம் பாத்தீங்கன்னா அனுப்பியிருக்கேன். லக்ஷ்மிய பாத்தீங்கன்னா இந்த வக்ஷஸ்தானத்துல ஸ்ரீவத்ச சின்னமா பகவான் தாரணம் பண்ணியிருக்கார். நித்தியம் பாத்தீங்கன்னா சுவாமியோட மார்புல பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி பாத்தீங்கன்னா வாசம் பண்றாங்க. லக்ஷ்மிஹி அஸ்ய வக்ஷசி. பகவானோட வக்ஷஸ்தானம்னா இந்த நெஞ்சில பாத்தீங்கன்னா நித்தியம் வசதி இது. சதா காலமும் வாசம் பண்றதுனால பகவானுக்கு பேரு லக்ஷ்மிவான். லக்ஷ்மியை உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஒரு காலத்துலயும் சுவாமியை லக்ஷ்மியை பிரிஞ்சே இருக்கிறது இல்லை. ஏன்னா வக்ஷஸ்தலத்துல நெஞ்சிலேயே சுமக்கிற அப்படின்னு அர்த்தம் எடுத்துரும். அப்புறம் 362வது நாமம் சமித்திஞ்சயா. சமித்திஞ்சயகன என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சமித்திஹி அப்படின்னா யுத்தம், கூட்டம், யுத்தம். அப்ப பாத்தீங்கன்னா சமித்திம் தித்தியா விபக்தர் போயிட்டு இருக்கு. சமித்திம் யுத்தம், யுத்தம் ஜெயத் இதி. யுத்தத்தை ஜெயிப்பவர் எவரோ அவருக்கு பேர் பாத்தீங்கன்னா சமித்திஞ்சயா. எத்தனை யுத்தம்? புராணத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அநேக யுத்தங்கள், ஏகப்பட்ட அரக்கர்கள் வந்திருக்காங்க. கிருஷ்ண அவதாரத்துல மட்டும் இல்ல, எல்லா அவதாரத்திலையும் பாத்தீங்கன்னா நிறைய அரக்கர்கள் வந்திருக்காங்க. யுத்தம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. எல்லா யுத்தங்களிலும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா, நம்ம கிருஷ்ணர் அவதாரத்துல ஜராசந்தன் அவைவன் நிறைய பேர் வந்தாங்க. அதே நேரத்துல இதுக்கு முன்னாடி யுத்தங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மகாபலி கூட ஒரு அரக்கன் தான். மகாபலியும் பாத்தீங்கன்னா ஜெயிச்சாருல அவர். ஏதோ யுத்தம்னா வேற மாதிரி யுத்தம். அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேரை வராக அவதாரம் எடுத்து இது மாதிரிலாம் நிறைய அவதாரங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய யுத்தம் பண்ணி நிறைய பேரை பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காரு. மது கைட்டப்பன் அரக்கர்களை ஜெயிச்சிருக்காரு அம்பாலோட துணை கொண்டு. இது மாதிரி நிறைய இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா யுத்தங்களை ஜெயிச்சதுனால பகவானுக்கு பேர் பாத்தீங்கன்னா சமித்திஞ்சயா அப்படின்னு பேர் சொல்லியாச்சு. மொத்தம் இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 8 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாஸ்து ஓம் அதுலாய நமஹ, ஓம் ஷரபாய நமஹ, ஓம் பீமாய நமஹ, ஓம் சமயஜ்ஞாய நமஹ, ஓம் ஹவிர்ஹரயே நமஹ, ஓம் சர்வலக்ஷண லக்ஷண்யாய நமஹ, ஓம் லக்ஷ்மீவதே நமஹ, ஓம் சமித்திஞ்சயாய நமஹ.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 40வது ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டம் வருது. 40வது ஸ்லோகம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 53வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல 10 நாமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படும். படிச்சுக்கோ ஸ்லோகத்தை. விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேதுர் தாமோதரः சகः ஹேதுர் தாமோதரः சகः மஹீதரோ மகாபாகோ மஹீதரோ மகாபாகோ வேகவான் வேகவானமிதாசனः வேகவானமிதாசனः விக்ஷரோ ரோஹிதோ மார்கோ ஹேதுர்தாமோதரः சகः மஹீதரோ மகாபாகோ வேகவானமிதாசனः. ஆயிடுச்சு. விக்ஷரோ விக்ஷரோ அப்படின்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலையும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சதுர்வியூகம் வந்துருமா, சுத்த பிரம்மம் வந்துடும், கூட வந்து ஹிரண்ய கர்ப்பர் வந்துருவார், ஈஸ்வரன் வந்துருவார், விராட் வந்துடும் ஒவ்வொரு நாமத்திலையும். இப்ப இந்த நாமத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்ஷரக அப்படின்றது அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷரோ யஸ்ய நாஸ்தி, எவருக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ஷரம்னு சொல்லக்கூடிய நாசம் இல்லையோ, எவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாசம் இல்லையோ, அச்சுதகன் ஒரு பேர் இருக்கு பாத்தீங்களா, அதே அர்த்தம் தான். எவருக்கு நாசம் இல்லையோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விகதக்ஷரக விக்ஷரக. நாசம் இல்லாதவர் எது? சுத்த பிரம்ம தத்துவம். சுத்த பிரம்ம தத்துவத்தை வந்து விக்ஷரகன்னு சொல்றோம். பகவான் வந்து விக்ஷரமா இருக்கார், நாசம் இல்லாதவரா இருக்கார். ரோஹிதோ ரோஹித வர்ணம் லோகித வர்ணம். சகப்புக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரடையோர் அபேதக. ரா ல ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ரடையோர் அபேதக, லரையோர் அபேதக, நிறைய இருக்கு சாஸ்திரத்துக்கு. இதுல ஒவ்வொரு ஏரியாக்கு ஏற்ற மாதிரி ரோஹிதம்னு சொல்லுவோம், இல்லை அப்படின்னா லோகிதம்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்கு என்ன கலர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகப்பு வர்ணத்துக்கு பேரு லோகித வர்ணம், ரோஹித வர்ணம்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோஹித அப்படின்றது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சிகப்பு வர்ண. சுவாமி இப்பதானே சுவாமி நீங்க என்ன சொன்னீங்க, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து பாத்தீங்கன்னா ஹரித்து வர்ணக அப்படின்னு சொன்னீங்க, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோஹித வர்ணம் சொல்றீங்க. என்ன மனுஷன் தான் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் மாத்திட்டு அடுத்த ஸ்லோகத்திலே ரோஹிதன்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்ஸ்ய அவதாரத்துல நமக்கு தெரியவே தெரியாது, மத்ஸ்ய அவதாரம் என்ன கலர் மீன் தெரியுங்களா? சிகப்பு கலர் மீன். மத்ஸ்ய அவதாரத்துல சிகப்பு கலரா மீனா வந்து பாத்தீங்கன்னா அவதாரம் பண்ணினார், அதனால அவருக்கு பேரு ரோஹிதக அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் மார்கோ, மார்க அன்வேஷனேன்னு ஒரு தாத்து, அதுல இருந்து மார்கன்னு சப்தம் பண்ணப்படுது. அன்வேஷனம்னா தேடுதல். முமுட்சுக்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா நேற்று சாந்தோக்கியத்துல ஒரு மந்திரம் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹார்த பிரம்ம வித்யால சொன்ன தது வந்து பாத்தீங்கன்னா தது அன்வேஷ்டவ்யம் தது விஜிக்ஞாசித்தவ்யம். அந்த ஹிருதயாகாசத்துல ஹிருதய தாமரை இருக்குல்ல, அந்த ஹிருதய தாமரையில நடுவுல கர்ணிக்கான்னு ஒரு மொட்டு பகுதி இருக்கு. அந்த மொட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆகாசம் இருக்கு, தகராகாசம்னு பேரு. அந்த ஆகாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவானை நம்ம என்ன பண்ணணுமா? தேடணுமா. யாரு? முமுட்சுக்கள் தேடுவாங்க. அப்ப முமுட்சுக்களால் வந்து பாத்தீங்கன்னா அன்வேஷனம் பண்ணக்கூடியவர், தேடுபவரா இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மார்ககான்னு பேர். அதுக்கப்புறம் ஹேதுஹு, பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா காரணமா இருக்கார். என்ன காரணம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஏற்கனவே ஒரு நாமம் பார்த்திருக்கோம். காரணம் இது மாதா தாத்தா பிதாமக. படிச்சிருக்கோம்ல, அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான், அப்பா அம்மாவே பகவான் தான், பாட்டனாரும் நான் தான். அப்புறம் இதுலயே நாம வந்திருக்கு என்ன நாம அப்படின்னா ஆதி தேவக. இந்த ஜெகத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ஆதி தேவனா இருந்தார், இந்த ஜெகத்தை உற்பத்தி பண்ணினார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேத்துனா காரணம், பகவான் தான் காரணம். அது மட்டும் இல்லாம தாமோதரக, தாமோதரன் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உரல்ல கட்டி வச்சாங்க அம்மா யசோதா. வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தொல்லை, என்ன பண்றது அப்படின்னா ஆட்டுக்கல்ல உரல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனோட உதரக அப்படின்னா வயிறு, பகவானோட அருணாக்கடியில வந்து பாத்தீங்கன்னா கட்டி ஒரு ஒரு கயிறை எடுத்து கட்டி அந்த உரலோட கட்டி போட்டுருவாங்க. அவங்க பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணுவான்? கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா அந்த உரலையும் தூக்கிட்டு அலைவான், அவ்வளவு வெயிட். தாமத்தினால கயிற்றுனால உதரப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா கட்டி வைக்கப்பட்டதுனால பகவானுக்கு பேரு தாம உதர, தாமோதரகான்னு பேர்.
அடிச்சா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சகஹா. சககன என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அருமையான பேரு. எல்லாத்தையும் சகனம் பண்றவர், எல்லாத்தையும் பொறுத்துக்கிறார். நம்மள மாதிரி பாப்பிகள் இந்த உலகத்துல யாராவது இருப்பாங்க? உதாசீனப்படுத்துறோமே. உள்ள இருக்கிறவரை வந்து அறியாம அவரை வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். விலகத்துல இருக்க நாமரூபத்தெல்லாம் பார்க்கிறோம். உள்ள இருக்கிற நானை வந்து பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்துறோம். எவ்வளவு அசிங்கப்படுவார்ல. ஒரு விஐபியை கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு வேற யார்ட்டையாவது விவகாரம் தெருக்கூட்டுறவன்ட்ட போய் விவகாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சுட்டு அது எவ்வளவு அசிங்கமா இருக்கும்ல. எவ்வளவு ஒரு மோசமானது. உதாசீனப்படுத்துறதுன்றதுக்கு அது மாதிரி ஏதாவது பெரிய அவமானம் இருக்கா? இந்த லோக்கத்துல இருக்கிற சகல ஜீவராசிகளை என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? உள்ள இருக்கிற பகவானை உதாசீனப்படுத்து, சதா உதாசீனப்படுத்து. அதுதான் அதையும் வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல, என்னை அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, என்னை உதாசீனப்படுத்தினாலும் பரவாயில்லன்னு சகிச்சுக்கிட்டு இருக்க. அதனால பகவானுக்கு பேரு என்ன பேரு அப்படின்னா சககான்னு பேரு. சகிப்புத்தன்மை உடையவர், சகிப்பவர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகீதரக. ஏற்கனவே வந்திருக்குல்ல மகீதரக. என்னது வந்திருக்கு? பூமியை சுமப்பவர். தரணீதரக வந்துச்சா? போன இதுல வந்து தரணீதரக தான் வந்துச்சு. மகீதரக வேற ஒரு பேர் முன்னாடியே வந்துச்சு. தரணீதரக. தரணீதரகம் ஏதோ ஒன்று, வேற ஏதோ ஒன்று வந்துச்சு. இப்பதானே வந்துச்சு. எங்கேயோ வந்துச்சு. இதுக்கு முன்னாடி பக்கத்துல தான் வந்துச்சுன்னா போன 2-3 இதுக்கு முன்னாடி தான் வந்துச்சு. எங்கேயோ வந்துச்சு. மகீதரக. மகீதரக திரும்ப ரிப்பீட்டேஷன் வருது பாருங்க. மகீதரக 34வது ஸ்லோகத்துல இருக்கு. இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வருது வந்து பாத்தீங்கன்னா விஸ்வபாகுர் மகீதரக. விஸ்வபாகுர் மகீதரகன் 34வது ஸ்லோகத்துல இருக்கு. அது எப்பயே இங்க வந்து திரும்பவும் மகீதரகன் வந்திருக்கு. மகீதரன் என்ன அர்த்தம்? பூமியை தாங்குபவர். பூமியை வந்து பாத்தீங்கன்னா மகீனா பூமி, பூமியை வந்து பாத்தீங்கன்னா தாங்குறவருக்கு பேரு மகீதரக அப்படின்னு பேர். திரும்ப வந்து அதுக்கப்புறம் மகாபாக. நம்ம சொல்லுவோம்ல பாக்யவான், பாக்யவான் சொல்லுவோம் பாத்தீங்களா? அவருக்கு என்னப்பா பெரிய பாக்யவான் அவர், மகாபாக்யவான் அப்படின்னு. பகவான் வந்து பாத்தீங்கன்னா மகாபாகன்னு பேர், பெரிய பாக்யவான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல அவதாரங்கள்லாம் எடுத்து பகவான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பாக்கியம் இருக்கோ துஷ்டர்களை நிக்கிரகம் பண்ணி சாதுக்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய மோட்சங்களை எல்லாத்தையும் கொடுத்து உத்தாரணம் பண்ணி பாப்பங்களை எல்லாத்தையும் நாசம் பண்ணி எவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்காருல. பெரிய பாக்கியவான் இல்ல பகவான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாக்கியவான அவதாரம் பண்ணியிருக்காரு, நிறைய அவதாரங்கள். அதனால அவருக்கு பேரு மகாபாகான்னு பேரு. அதுக்கப்புறம் வேகவான். வேகவான என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைத்தன்ய ரூபத்துல இருக்கார். சைத்தன்ய ரூபத்துல இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகம், இருக்கிறதுலே வேகம். ஈசாவாசியத்துல இருக்கு, ஆச்சரியர் கோட் பண்ண போறார். அப்ப வேகமானவர், மிகவும் வேகமானவர் அப்படின்னு. மனோஜவம் மாடுத துல்லிய வேகம். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுமானம் சொல்லும் போது சொல்றோம்ல, மனோஜவம் இருக்கிறதுலயே வேகமானது எது? மனசு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனதை காட்டிலும் வேகமானவர் யாரு அப்படின்னா இந்த சைத்தன்யம். மனதை காட்டிலும் வேகமானவர். மனசோ ஜவியா. மனதை காட்டிலும் மிகவும் வேகமுடையவர் யாரு அப்படின்னா சர்வ வியாபியா இருக்கிற அந்த பரமாத்மா. அதனால வேகவான் அப்படின்னு பேர். அது மட்டும் இல்ல, பகவானுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அமிதாசன. சும்மா திண்ணி பண்டார். பேசுறது கரெக்டு தான். நாளைக்கு காலையில் ஒரு பொண்ணு குண்டா வந்து ஸ்கூல் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஸ்கூல் பொண்ணுங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். சில பொண்ணுங்க ரொம்ப திண்ணி பண்டாரமா இருக்கும். குண்டை சாப்பிட்டு நல்லா குண்டா இருக்கு. நான் பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நல்லா சாப்பிடும் போல இருக்கு, கிரைண்டர் போல இருக்கு அப்படின்னு. நிறைய பேர் கிரைண்டராகவும் இருப்பாங்கல்ல. பகவான் பெரிய கிரைண்டர். சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஆஃபர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. எவ்வளவு ஆஃபர்! அதுவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாதருக்கு போனீங்க அப்படின்னா சப்பன் போக் அப்படின்வான். சப்பன் போக். ஐயோ ஐயோ, நான் எடுத்து வச்சா அவருக்கு வந்து ஆஃபர் கொடுக்கறத எடுத்து வச்சீங்கன்னா ஐயா திண்ணி பண்டாரமா நீ. சாப்பிட்டு 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 கொளுத்து போயிருக்கான் குண்டா அப்படின்னு இருக்க. அமிதாசனகன என்ன அர்த்தம் அப்படின்னா அளவில்லாம சாப்பிடுறவன். யாரெல்லாம் பிரியமா கொடுத்தாலும் வந்து வேணான்னு சொல்ல மாட்டான். எவ்வளவு சக்கரை பொங்கல் வேணாலும் கொடுங்க, சாப்பிட்டுட்டே இருக்க. எவ்வளவு சுண்டல் வேணாலும் கொடுங்க, என்ன சீடை கொடுங்க, எதை வேணாலும் கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு எல்லா ஆஃபரையும் ஏத்துக்கிறான்ல. அப்ப வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அமிதாசனக அப்படின்னா அளவில்லாமல் உண்பவன் அப்படின்னு பேர். விக்ஷரக வந்துருங்க. ஆச்சாரிய சங்கர பாஷ்யம் சொல்றாரு விக்ஷரகா. விக்ஷரகன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அழிவில்லாதவர், நாசம் இல்லாதவர். விகதக க்ஷரோ நாசோ
யஸ்ய அசோ விக்ஷரக. விகத அப்படின்னா இல்லாதது. எது இல்லாதது? க்ஷரோ. க்ஷரம்னா நாசம். க்ஷரம்னு சொல்லக்கூடிய நாசமானது யஸ்ய எவரிடத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்லையோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அசௌ விக்ஷரக. அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விக்ஷரகன்னு பேர். நாசம் இல்லாதவர். நாசம் இல்லாதவர் விக்ஷரக. சுத்த பிரம்மத்தை குறிக்கிறது. அப்புறம் ரோஹிதக அப்படின்னு என்ன அர்த்தம்? அவதாரம். ஈஸ்வர அவதாரம் பண்ண. ரோஹிதகன்னு என்ன அர்த்தம்? ரோகிதம்ன்ற சிகப்பு மீனா அவதாரம் பண்ண. இதை வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் பாட்டு பேதம் இருக்கு. புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா 2-3 கதைகள் இருக்கு. நான் சமயம் வரும்போது சொல்றேன். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு ஸ்வச்சந்த தயா. ஸ்வச்சந்த தயான என்ன அர்த்தம் அப்படின்னா சொந்த விருப்பப்படி, தன்னிச்சைப்படின்னு அர்த்தம். எப்ப தோணுமோ அப்போ பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா ரோஹிதாம் மூர்த்தி, ரோஹித மூர்த்தியை, சிகப்பு வர்ணத்தை உடைய மத்ய விசேஷ மூர்த்திம்பா. மத்ய விசேஷம்னு என்ன அர்த்தம்? மீன், ஏதோ ஸ்பெஷல் மீன். அந்த ஸ்பெஷல் மீனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவதாரம் பண்ண காரணத்தினால வகன் சரீரத்தை வந்து பாத்தீங்கன்னா மத்ய அவதாரத்தை, மத்யத்தோட மீனோட ரூபத்தை தாங்குற காரணத்தினால பகவானுக்கு பேர் ரோஹிதகன்னு பேர். சிகப்பு கலர் வர்ணத்துல இருக்கிற மீன். அதனால்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் பகவான் விஷ்ணுவை கும்பிடுறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மீனை வளர்க்கறது ரொம்ப விசேஷம். மீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானோட மீன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் தேவதா முக்கியமானது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இது என்ன நட்சத்திரம், ரோஹித என்ன நட்சத்திரம் இருக்கு முக்கியமானது ஒண்ணு இருக்கு, அதுக்கும் மீன் தான் முக்கியமானது. என்ன நட்சத்திரம் நான் சொல்றேன். அப்ப வந்து 2-3 நட்சத்திரங்களுக்கு ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி. ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் தான். சிகப்பு மீனை வந்து பாத்தீங்கன்னா பாட்டில போட்டு வளர்க்கணும், அதுக்கு ஃபீடிங் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் வந்து ஜோசியர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ரோஹித வர்ணம் முக்கியமானது, சிகப்பு கலர் மீனா அவதாரம் பண்ணவர் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்ய அவதாரத்துல இருக்கிற மீன் வந்து சிகப்பு வர்ணம் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டது. இது அப்புறம் 365வது நாமம் மார்கஹ. மார்ககனா என்ன சுவாமி அப்படின்னா முமுக்ஷவக. யாரெல்லாம் முமுக்ஷுக்களா இருக்காங்களோ, மார்ககன என்ன அர்த்தம்? முமுக்ஷுக்களால் தேடப்படுகின்றவர்னு அர்த்தம் எடுத்துக்கணும். பகவானை தேடி தேடி கண்டடையணும். யாரு எப்படின்னா முமுக்ஷவக, முமுக்ஷுக்கள். தம் தேவம் மார்கயந்தி. தம் தேவம்னா அந்த தேவனை வந்து பாத்தீங்க அப்படின்னா தேடுகின்றார்கள். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானை தேடி தேடி அலையிறவங்க. எங்க தேட சொல்லியிருக்கு சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சாந்தோக்கியத்தை சொல்லியிருக்கு, ஹிருதய கமலத்துல அந்த பகவானை தேடு அப்படின்னு சொல்லியிருக்கு. அன்வேஷ்டவ்யா, பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா தேடி கண்டடைய வேண்டும். விஜிக்ஞாசித்தவ்யக, விசேஷ ரூபத்துல நான் தான் அவனாய் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும், இச்சை கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மார்கன்றதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா தாத்துவோட அர்த்தமே மார்கன்றதுக்கு அர்த்தம் அன்வேஷனேன்னு அர்த்தம், தேடுதல் அப்படின்னு அர்த்தம். அந்த பகவானை வந்து பாத்தீங்கன்னா தேடணும். அதனால மார்கயந்தி, அந்த தேவனை வந்து பாத்தீங்கன்னா தேடுகின்றார்கள். யாரு? முமுக்ஷுக்கள். அதனால பகவானுக்கு பேரு மார்ககன்னு பேர். எதோ மார்க்கத்துல போறோம், பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், ஞானம், அதெல்லாம் ஒரு மண்ணான் கட்டி மார்க்கமும் இல்லை, ஒரே மார்க்கம் தான். எல்லாம் பிரிச்சு தோசையை பிச்சு எடுத்துக்கிட்டாங்க. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரே மார்க்கம் தான், பல மார்க்கங்கள்லாம் இல்லை. ஆனா பல நேம்ல வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்ன பண்றாங்க? எல்லாரும் தேடி அலையிறாங்க. எதை தேடி அலையிறாங்கன்னு கேட்டீங்கன்னா பகவானை தேடி அலையிறாங்க. அந்த தேடி அலையிற மார்க்கங்கள்ல தேடி போறாங்க. பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்கக அப்படின்னு பேர். பரமானந்த ஏன பிராபியதே ச மார்க இதிவா. பரமானந்தமானது வந்து பாத்தீங்கன்னா ஏன பிராபியதே, எவரால் அடையப்படுகிறதோ பரமானந்தம், அவருக்கு பேரும் கூட வந்து பாத்தீங்கன்னா மார்கஹா அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னு 2வது லட்சணத்தையும் சொல்லி முடிச்சுட்டார். இதோட இன்னைக்கு இருக்கட்டும், மீதியை நம்ம ஆரம்பிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் इति परब्रह्मार्पणमस्तु. ओम श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने.
श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम नाम वरानन ओम नम इति ओम राम 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 नारायण नारायण